இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃப்ளை த்ரூ எஃபெக்ட்டை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல டெக்ஸ்ட் லேயரை பிக்சர் லேயர் மேலே எடுத்து வந்து வச்சுட்டு அதில் என்ன டெக்ஸ்ட் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஃபாண்ட் சைஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டு பிக்சர் லேயரை டெக்ஸ்ட் லேயர் மேலே எடுத்து வந்து வைக்கணும். இப்போ இந்த பிக்சர் லேயரோட காம்போசிட் மோட நார்மல்லேருந்து டார்க்கனுக்கு மாற்றணும். அப்போ தான் டெக்ஸ்ட்டுக்குள்ளே இந்த பிக்சர் தெரியும். இப்போ டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு அதோட செட்டிங்ஸ் போயிட்டு டைனமிக் ஜூமை எனேபிள் பண்ணிட்டு அதுக்கு கீழே இருக்க லீனியரை செலக்ட் பண்ணி ஈஸி இன் அண்ட் அவுட்டுக்கு மாற்றணும். இப்போ வியூவருக்கு கீழே இருக்க இந்த ட்ராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணிட்டு டைனமிக் ஜூமை செலக்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வியூவரில் 2 கலரில் ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்திருக்கும். ஒன்று க்ரீன் ஸ்டார்ட் பாயிண்ட், இன்னொன்று ரெட் எண்ட் பாயிண்ட். இப்போ இதை ஸ்வாப் பண்ணிட்டு இந்த ரெட் பாக்ஸை உங்களுக்கு எங்கே போய் முடியணுமோ அங்கே பிளேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு அனிமேஷன் கிடைச்சிருக்கும். இப்போ டைம்லைனில் இருக்கிற டெக்ஸ்ட் லேயரை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாகவே உங்களால் அனிமேஷனை ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ பண்ணிக்க முடியும். நீங்கள் டெக்ஸ்ட் லேயரை சின்னது பண்ணிங்கன்னா அனிமேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே டெக்ஸ்ட் லேயரை பெருசு பண்ணிங்கன்னா அனிமேஷன் ஸ்லோவாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு டெக்ஸ்ட்டோட ஸ்பீடை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் எங்கே முடியுதோ அதுக்கு மேலே இருக்க பிக்சர் லேயரை ஒரு கட் எடுத்துக்கோங்க. பின்னாடி இருக்க பிக்சர் லேயரை செலக்ட் பண்ணி அதோட காம்போசிட் மோடுக்கு போயிட்டு டார்க்கன்லேருந்து நார்மலுக்கு மாற்றிட்டு இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் ஃப்ளை த்ரூ எஃபெக்ட் கிடைச்சிருக்கும். இதில் நான் இமேஜை வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோக்கும் இதே செட்டிங்ஸ் தான்.